தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுர்யா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மயா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார கொண சிந்தும் ஞானதும் சாத்திரப்பணும் ஸ்ரீ சந்திரசேகரும் பரமானந்தன கலியுகம் காட்சி மந்தி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். ஒரு தலைப்பு இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு டாக்டர் ஆறுறதுக்கு முன்ன பின்ன 2 தடவை காப்பாற்றியிருக்கார். டாக்டர் ஆறுறதுக்கு முன்ன பின்ன 2 தடவை காப்பாற்றியிருக்கார். இந்த சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமுமே பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத நிறைய அனுபவங்கள் இதில் வரலான்னு பெரியவா அனுகிரகத்தினால எனக்கு அந்த புத்தியில் தோன்றது. டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனல் ஒன்றுத்தில் தான் பெரியவா அனுகிரகத்தோடு நான் கொடுத்துட்டுருக்கேன். டாக்டர் பிஸ்வகுமார் அப்படிங்கிறவருடைய இன்டர்வியூ. அவர் வந்து திருவிடைமருதூரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவராம். திருவிடைமருதூரில் மகாபெரிவா வந்து கேம்பில் இருந்தபோது பிஸ்வகுமாருக்கு 4லேருந்து 5 வயசு தான் இருக்குங்கிறார். அப்போ வந்து தினமுமே முக்கால்வாசி பெரியவா அந்த கேம்பில் இருந்த வரைக்கும் அடிக்கடி 1-2 நாள் தவிர எல்லா நாளும் இந்த தரிசனம் பண்ணியிருக்கா. அப்பா அம்மா இவர் 4-5 வயசு இருக்க இவர் பிஸ்வகுமார். அப்போ டாக்டர் கிடையாது, ஒரு பையன் தான், ஸ்கூல் படிக்கிற பையன். ஒரு மாட்டு வண்டி ஓட்டின்னு வரவன் வருவான், இவா பின்னாடி உட்காந்துட்டு வருவாளாம். தரிசனம் முடிச்சுட்டு ராத்திரியாக அவள் வீட்டுக்கு போய் சேருவாளாம். அதுதான் அவளுடைய வழக்கம் அப்படிங்கிற. ஒரு நாள் தரிசனம் முடிஞ்சு மாட்டு வண்டியில் போயிட்டே இருக்கா. ஒரு ஸ்லோப் மாதிரி ஒரு இடம் வருதான். அந்த இடத்துல வந்து அச்சு முறிஞ்சிருக்கு. அந்த இவர் வந்து மாட்டு வண்டி ஓட்டுனவர் சரியான ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கார். நிறுத்தி எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி இவரை எல்லாரையும் இறங்க சொல்லிவிட்டு அந்த மாட்டு வண்டியும் அந்த பக்கம் விழுந்துடாமல், அந்த பக்கம் விழுந்திருந்தால் பெரிய பள்ளம் இருந்திருக்குமா. அதோடு போய் எல்லாருமே போயிருப்பான். அன்றைக்கி அந்த எங்களுடைய சந்ததியே போயிருக்கோம், எல்லாமே யாருமே இல்லாமல் போயிருப்போம். மாடும் சேர்ந்து எப்படியோ காப்பாற்றிருக்கார். அப்புறம் நாங்கள்லாம் எப்படியோ இது பண்ணி அதை வச்சு இது பண்ணி சரி பண்ணி ரெடி பண்ணி ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கா. அதனால் அன்றைக்கி நிச்சயமாகவே தினமுமே பெரியவாட்டேருந்து கிளம்பும்போது பெரியவா அனுகிரகம் பண்ணி தான் அனுப்புவார். அதனால் பெரியவாளுடைய இது இல்லாமல், அனுகிரகம் இல்லாமல் நாங்கள் பொழைச்சிருக்க முடியாதுன்றதை டாக்டர் பிஸ்வகுமார் சொல்கிறார். பெரிய டாக்டர் அவர் சொல்கிறாருன்னா நம்ம எடுத்துக்கலாம், எப்படி அவர் சீக்கிரம் சொல்லிட மாட்டார். அதுக்கப்புறம் இவர் வந்து டாக்டர் படிப்பெல்லாம் முடித்து மெட்ராஸில் வந்து இங்கே ஏதோ வேலையில் இருந்துருக்கார், ஏதோ ஒரு இது ஆஸ்பத்திரியில். அப்போது ஒரு நாள் வந்து இவர் வந்து தினம் வந்தார்னா தரிசனத்துக்கு இவர் காரில் மெட்ராஸ்லேருந்து வந்துடுவாராம், சென்னையிலேருந்து வந்துட்டு போயிடுவார். அதாவது பெரியவா கிட்டே வரமாட்டாங்க, தூரம் இருந்து பார்த்துன்ட்டு அப்படி போயிடுவாராம். இப்படியே பண்ணியிருந்தவரை ஒரு நாளைக்கு நான் எடுத்தான். இவர் கிட்டக்க வந்ததே இல்லை, இவர் பேர் யாருக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, டாக்டர்னா தெரியாது யாருக்கும். பெரியவா ஒரு நாள் வந்து இந்த டாக்டர் பிஸ்வகுமார்னு ஒருத்தர் வராரு, அவர் வந்து எந்த இடத்துல இருக்காருன்றதை சொல்லி அங்கே போய் அவர் கூட்டுண்டு வா, நான் பார்க்கணும், என்னை கூட்டுண்டு வா, எனக்கு அவர் பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் எனக்கு உடம்பை அவர் பார்க்கணும் அப்படின்னு இவர். அதனால் அந்த ஒரு யாரோ சிஷ்யர் கிளம்பி போய் அவர் சொன்ன அந்த இடத்துல போய் தேடி பிடிச்சி அவரோட காரில் ஏறிண்டு அவரை கூட்டு இங்கே வந்தாராம். வந்தவுடனே பெரியவா வந்து எனக்கு டெஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்னாராம். அது என்ன பாக்கியம் அவருக்கு, அவர் எதிர்பார்க்காம நடந்திருக்கு. பெரியவா பரமேஸ்வரன் நினச்சா என்னொன்னா நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அவருக்கே எதிர்பார்த்துருக்க மாட்டார், பெரியவாளை நம்ம தொட்டு இந்த மாதிரி பண்ணுவோம். அப்போ அவர் சொன்னாராம், டாக்டர் பிஸ்வகுமார், உங்களுக்கு வந்து இந்த டயத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரோக் ஒன்று வந்திருக்கு, பெரிய ஸ்ட்ரோக்கு, அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிருக்கீங்கன்னு சொன்னாராம். பெரியவாளுக்கு இந்த ஸ்ட்ரோக்கு ஆனாலுமே அந்த டயத்தை என்னன்னு பார்த்தா, அந்த எப்போ வந்து அவர் அந்த சிஷ்யரை போயிட்டு வா, போய் கூட்டின்னு வான்னு சொன்னாரோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த டயத்தை அவர் கரெக்டாக கணிச்சு சொல்லியிருக்காரு, இவ்வளோ டைம் முன்னாடி உங்களுக்கு வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் அவர் நிறைய வாட்டி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விஸ்வரூப தரிசனத்துக்கு முன்னாடியே மெட்ராஸ்லேருந்து கிளம்பி காரில் இங்கே வந்துடுவாராம். அதை முடிச்சுன்ட்டு பெரியவாளை வந்து தொட்டு அவரை செக்கப் பண்ணிவிட்டு வேண்டிய வைத்தியம்லாம் பண்ணிவிட்டு கிளம்பி போவாராம். இந்த மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்திருக்கார். 4.5 வருஷம் தொடர்ந்து வந்திருக்கேங்கிறார். ஒரு 200 தடவையாவது மகாபெரிவாளை தொட்டு நான் வைத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்றார். அப்போ எப்பேற்பட்ட பாக்கியம் எல்லாருக்கும். எல்லா டாக்டரும் ஊரில் எவ்வளோ டாக்டர் இருக்கா, எல்லாருக்கும் கிடச்சிருமா. பெரியவா வந்து யாரை தேர்ந்தெடுத்து பண்ணுறாளோ பரமேஸ்வரன், அவளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லலாம். அதனால் இவர் சொல்கிறார் பிஸ்வகுமார், ஒரு நாளைக்கு வந்து கிளம்பணும்னு பார்த்தார். அந்த மாதிரி இவர் குருவாரம் வந்துட்டு
வியாழக்கிழமை கிளம்பி போகலான்னு. அப்போ உத்தரவு கொடுக்கலன்னா திரும்பி படுத்துட்டார். பெரியவாளை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார். எல்லாம் அப்போல்லாம் ஒழுங்காக இருந்தார், படுத்துகிட்டே இருந்தார், டெஸ்ட் பண்ணார், எல்லாம் முடிஞ்சது, போயிட்டு வாங்குவார். ஆனால் என்ன பண்ணார், அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டார். இவ பேசும்போது அவர் பதிலே சொல்லாமல் இருக்காராம், கண்ணை மூடிட்டு. தூங்கலாம் இல்லை, பெரியவா சயனத்துக்கெல்லாம் போகல, ஏன்னு தெரியல. சிஷ்யரும் ரெண்டு மூணு வாட்டி கேட்டு பார்த்துருக்கா, பெரியவாள் அதுக்கு மேலே கேட்க முடியாது, விஸ்வகுமார் கிளம்பணும், உத்தரவு கொடுங்க அப்படின்னா கொடுக்கல. பெரியவா பிரம்மதேவரும் அங்கேயே பிரம்மன் நின்றுருக்கார். அவ்வளோ நாள் வந்து நின்றுட்டு போயிருந்தவருக்கு தரிசனம் பண்ணி, இது பெரிய விஷயமா, அவர் அங்கேயே இருந்திருக்கார். ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்னு தெரியும் அவருக்கு, உத்தரவு கொடுக்கல. அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு இந்த பக்கம் அவரே திரும்பினாராம். ஆட்டோமேட்டிக்காக திரும்பி எழுந்து உட்காந்துட்டு போயிட்டு வா அப்படின்ட்டாராம். என்னன்னு யாருக்கும் தெரியல. இவர் போகும்போது காரில் இவர் மட்டும்தான் போவார். போகும்போது இருங்காட்டுக்கோட்டைன்ற இடத்துல ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அலங்கோலமாக இருக்கான். அப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா, எல்லாத்தையும் சரி பண்ணி ஆக்சிடெண்ட் முடிஞ்சு. அது என்னன்னு கேட்டார்னா, ஒரு டயத்தை சொன்னாலாம். அந்த டயத்தில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, ஒரு காரில் வந்தவா எல்லாருமே போயாச்சு. அதுக்கப்புறம் அது கூட நிறைய வண்டிகள் மோதி இருக்குது, ஒன்றுத்து மேலே ஒன்று மோதி. அது மாதிரி நிறைய பேர் உயிர் சேதங்கள், நிறைய அடிபட்டு அதெல்லாம் நடந்திருக்கு. அவர் சொன்ன டைம் என்ன சொன்னாரோ, அப்போ இவர் உடனே மகாபெரிவாணி கிளம்புன்னு சொல்லியிருந்தால் அந்த 1 hour லேட் பண்ணாமல் இவர் அந்த இடத்துல நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். விஸ்வகுமாருக்கு தெரியுமே, தினமும் வந்துட்டு போயிருந்தவர் தானே, அவருக்கு அந்த எவ்வளோ ஸ்பீடில் அவர் போவேன், நான் எந்த டயத்தில் அங்கே இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த டிராஃபிக்கும் எனக்கு தெரியும். இன்றைக்கி மாதிரி டிராஃபிக் அன்றைக்கி கிடையாது. அதனால் நான் அந்த இடத்துல இவ்வளோ நேரத்தில் இருந்திருப்பேன்னு தெரியும். நான் அந்த இடத்துல அங்கே தான் இருந்திருப்பேன். அந்த காருக்கு பதிலாக என் கார் தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத இன்னும் இப்போ பெரியவாளை அவர் என்னை காப்பாற்றினார் சொல்லி அவருக்கு ஒன்றும் பெரிய புகழ் கிடைக்க போகிறதில்ல. இருந்தாலும் அவர் சொல்கிறார், உறுதியாக சொல்கிறேன், நான் தான் அந்த இடத்துல இருந்திருப்பேன், என் காரில் தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், என் உயிரை அவர் காப்பாற்றிருக்காரு, எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிறார். பெரியவா காப்பாற்றாமல் போயிடுவாரா? பெரியவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரனாக எடுத்தேன். அதனால் டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, டாக்டர் ஆன பிறகும் ஒரு வாட்டி காப்பாற்றிருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறார். ஜெய்சங்கர் மகாபெரிய பாதமேஸ்வரன்.